அஸ்மத்குரு பரம்பராயை நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாம் சுதர்சன ஆழ்வாருடைய பெருமைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். பக்தர்களுடைய நன்மையை காப்பதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. புது வருடம் தொடங்கவிருக்கிறது. நம் அனைவருக்கும் வாழ்வில் வெற்றியும் சகல சௌபாகியங்களையும் பெற்றுத்தர சுதர்சன ஆழ்வாரை வணங்குவோம். வாழ்க்கையில் சோதனை காலங்களில் வழிகாட்டியாக விளங்குபவர் சுதர்சன ஆழ்வார். பெருமாளுக்கே உறுதுணையாக நிற்பவர். துவாரகையில் அர்ஜுனனுக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது பார்ப்போம். துவாரகையில் ஒரு பிராமணன் வீட்டில் பிறந்த குழந்தைகள் பிறந்தவுடனேயே காணாமல் போய்கொண்டிருந்தன. தொடர்ந்து இவ்வாறு நடப்பதைக் கண்டு வருத்தமுற்ற அந்த பிராமணன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் முறையிட வந்தார். அங்கிருந்த அர்ஜுனன் அந்த பிராமணனை தேற்றி இந்த முறை தான் காப்பாற்றித் தருவதாக வாக்களித்தான். பிராமணன் வீட்டை சுற்றி அஸ்திரத்தாலான கவசம் ஒன்றை அமைத்தான். ஆனால் இந்த முறையும் குழந்தை காணாமல் போய்விட்டது. பிராமணன் அர்ஜுனனை பலவாறாக ஏசினான். அர்ஜுனன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் உயிர் தியாகம் செய்ய சித்தமானான். அப்போது அங்கு வந்த கிருஷ்ணன் அவனை தடுத்து குழந்தைகள் இருக்கும் இடத்துக்கு அழைத்துச் செல்வதாக கூறினார். இருவரும் ஆகாச மார்க்கமாக சென்றனர். வெகு உயரத்திற்கு சென்ற பிறகு ஒரு கரும் குகை போன்ற ஒரு பெரிய நீண்ட பாதை அவர்களை இடைமறித்தது. பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய அந்த கரும் இருட்டை கண்ட கிருஷ்ணனும் செய்வதறியாது திகைத்தார். அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்த சுதர்சன ஆழ்வார் கோடி சூரிய பிரகாசத்தை உடைய தன் கணங்களுடன் அவர்கள் முன் சென்று வழிகாண்பித்தார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா! என்ன ஆச்சரியம்! அவர்கள் முன்னே ஸ்ரீதேவியும் பூதேவியும் அந்த குழந்தைகளை மடியில் வைத்துக் கொண்டு காட்சியளித்தனர். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பார்க்க ஆவல் கொண்டு குழந்தைகளை மறைத்து வைத்ததாக கூறி குழந்தைகளை திருப்பி கொடுத்தனர். குழந்தைகளை பத்திரமாக மீட்டு பிராமணனிடம் திருப்பி கொடுத்தான் அர்ஜுனன். ஸ்ரீமன் நாராயணனுக்கே சுதர்சன ஆழ்வார் தான் வழிகாட்டி என்றால் நம்மை பற்றி கேட்கவும் வேண்டுமா? இந்த புதிய பராபவ வருஷத்தில் நம் அனைவருக்கும் நல்வழி காட்டி நம்மை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல சுதர்சன ஆழ்வார் அருள் நமக்கு கிடைக்கட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா! ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா!